ரமலான்ல கோவப்பட்டோமா? கோவப்படல. பொய்யா பேசிக்கிட்டே இருந்தோமா? நான் அப்படி போனேன், நான் இப்படி போனேன், இப்படி கொடுப்பேன், அப்படி கொடுப்பேன், ஏதாச்சும் பொய் வாக்கு சொல்லிக்கிட்டே இருந்தோமா? இல்லை. பொய் சாட்சி சொன்னோமா? செய்யலை. புறம் பேசணுமா? அடுத்தவனை பற்றி புறம் பேசிக்கிட்டே இருந்தோமா இந்த மாதத்தில்? பண்ணலை. யாராவது கோல் மூட்டிக்கிட்டே இருந்தோமா? யாரையாவது பற்றி கோல் மூட்டிக்கிட்டே இருந்தோமா? அவன் என்ன சொன்னான் தெரியுமா? இவன் என்ன சொன்னா தெரியுமா? அப்படி இதுவும் நம்ம பண்ணலை. சரி, ஆணவம் கொண்டோமா? நான் தான் அப்படின்ற மாதிரி ஒரு ஆணவம் கொண்டுமா? இல்லை. சரி, அகம்பாவம்? அதுவும் பண்ணலை. திமிர்த்தனம்? அதுவும் பண்ணலை. தென்னாவட்டு? அதுவும் பண்ணலை. அதிகார திமிரு? அதுவும் பண்ணலை. கடைசியா மனோ இச்சைக்கு கட்டுப்பட்டோமா? மனோ இச்சை என்னன்னா நம்ம அழைக்கும். மனோ இச்சைக்கு நம்ம கட்டுப்பட்டோமா? ஃபஜர் படிக்காதப்பான்னு சொல்லும் மற்ற மாதத்தில். ஆனால் அந்த மாதத்தில் நம்ம என்ன பண்ணோம்? இந்த நோன்பு வைக்கிறதே ஃபஸ்ட்டு ஃபஜரில் தான் ஸ்டார்ட் ஆகுது. இதை தொழுவாமல் படுத்தினா என்ன ஆகும் அப்படி சொல்லிட்டு என்ன பண்ணோம்? கஷ்டப்பட்டு தொழுதும். சரி, இது எல்லா விஷயங்களும் நம்ம பண்ணேன். இப்போ நான் சொன்னது எல்லாமே மொத்தம் 16 விஷயம் பேசியிருக்கேன். இது எல்லாம் நம்மள என்ன பண்ணிச்சு? ரமலானு கட்டுப்படுத்திச்சு. அதுதான் அல்லாஹ் பேசுகிறான், யா ஐயத்துஹன் நப்சுல் முத்மஇன்னா, ஆத்மாக்களை, தன்னுடைய மனோ இச்சையை கட்டுப்படுத்திய ஆத்மாக்களே அப்படின்னு அல்லாஹ் கேட்குறான், பேசுகிறான். இவங்களை பற்றி நான் கடைசியில் சொல்கிறேன். இவங்க கட்டுப்பட்டாங்கன்னா இவங்களுக்கு அல்லாஹ் என்ன தர போகிறான், இப்படி கட்டுப்படாமல் வாழ்ந்தீங்கன்னா இவங்களை நான் என்னென்ன கதி ஆக்கினேன் அப்படின்றத இப்போ நம்ம பார்ப்போம்.